ஹாய் கைஸ், கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னையும் மாதிரி நீங்களும் நிறைய பேர் வந்து மனிதாபிமானத்தோட பேசியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இன்னும் இங்கே மனிதாபிமானம் வாழ்ந்துட்டு தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல மனசு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே மனசார ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். எப்பயுமே நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க. இப்போ வந்து பேட் கமெண்ட்ஸ் பற்றி சொல்லிடலாமா? நீங்கள் வந்து டாக் லவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே டாக்ஸை வந்து எல்லாத்தையும் நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கலாமே. டாக் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்களும் ஷெல்டருக்கு வந்து போங்க. ஆக்சுவலி இது வந்து என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டாக் தான் வந்து இருக்கிறதுலே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து இப்படி ஒரு ரிப்ளை. என்ன ரிப்ளைனா, நீங்க டாக் தான் முக்கியம் அப்படின்னா நீங்களும் ஷெல்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, டாக்ஸ்க்காக மட்டும் ஏன் பேசுறீங்க அப்படின்றது. ஓகே, அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நீ ஏதாவது பேசுன அப்படின்னா உன் மேல வந்து சட்டம் பாயும், அதாவது வழக்கு பாயும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். ஓகே, இதுல ஹைலைட்டான கமெண்ட் என்ன அப்படின்னா, நாயே, அறிவு கெட்ட நாயே, தெருநாய்க்கு வந்து நீ சப்போர்ட் பண்ற, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வந்து சொந்தமானது. கரெக்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாயேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை வந்து ஒரு நன்றி உள்ள ஜீவனோட நீங்க கம்பேர் பண்ணி பேசினதுக்கு. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருச்சுங்க. அதை பத்தி சொன்னோம்னா நிறைய டைம் வந்து நம்ம போய்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், நானும் வந்து 2 நாய் வந்து வளர்த்துதாட்டி, இதே தெருநாய் தான் வளர்த்துட்டு இருக்கேன். எங்க வீட்டு தெருமுக்கில் கடந்த நாய் தான் தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கும் போக ஒரு இன்னொரு நாய் நாங்கள் வளர்த்தோம். அந்த நாய் செத்து போச்சு. அதே நாங்கள் ப்ராப்பராக தான் அடக்கம் பண்ணி வச்சுக்கிறோம். நாங்கள் இருக்கிறதோ வாடகை வீடு. அதில் வந்து 2 நாய்க்கு மேலே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இத்தனைக்கும் என் ஹவுஸ் ஓனர் இல்லாதனால அது 2 நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இதுக்குமே அக்கம் பக்கத்தில் வந்து சண்டைகள் போட்ட காலம்லாம் இருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் நாயை வந்து அங்கே வளர்க்க முடியாது. அதனால மட்டும்தான் எங்களால் எல்லா டாக்ஸையுமே வந்துட்டு கூட்டு வந்து வளர்க்க முடியல. என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ப்ராப்பராக எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பிளேஸோ இல்லை அதுக்கு தேவையான மணியோ இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா நாய்களையுமே நாங்களே கூப்பிட்டு வந்து வச்சுக்குவோம். சேம் அதே வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அதுக்கான ஷெல்டரோ அதுக்கான நிதியும் கொடுங்க. நாங்களே அதை வந்து டாக் லவர்ஸ் எல்லாருமே போய் பார்த்துக்கிறோம், வளர்த்துக்கிறோம், உங்ககிட்ட நிதியை வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த நிதியுமே ஏன் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, எங்ககிட்ட போதுமான அளவுக்கு வந்து இல்லை. அதனால மட்டுமே நாங்கள் கேட்குறோம். ஒருவேளை எங்களுக்கான ஒரு இடம் இருந்தாலோ இல்லை அதை பார்த்துக்கிறதுக்கு உண்டான எங்களுக்கு எல்லா சோர்ஸுமே இருந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டையோ இல்லை உங்க யாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்றது இல்லை. நாங்களே வந்து அடாப்ட் பண்ணி பார்த்துக்குவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மனசு அளவில் அவங்க மேலே ஒரு லவ் இருக்கு. நெக்ஸ்ட் சேம் அதே வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் டாக் வளர்க்காட்டினாலும் இதை பற்றி வந்து நான் பேசியிருப்பேன். ஏன்னா மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் நினைக்கிற இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணவங்கன்னா, மனிதர்களோட உயிர் மட்டும் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி உயிரோ அதே போல் அந்த உயிரினங்களுக்கு அவங்களோட உயிர் வந்து முக்கியம் தான். நம்மளுக்கு எப்படி குழந்தை குட்டின்னு எல்லாமே இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி சொந்தக்காரங்க இருக்காங்களா, அதே போல தான் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்றது. நம்மளுக்கு 6 அறிவு படைச்சிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கு, நம்மளுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது அப்படின்றதுக்காண்டி அவங்க கிட்ட இல்லைன்றக்காண்டி அவங்க நம்ம ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்மள மாதிரி அவங்களே படைச்சிருந்தா அவங்களும் இந்த மாதிரி ஒரு சட்டம் விதிமுறைகள் அப்படி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வாயிலா ஜீவன்றனால அவங்களால பேச முடியாதுன்றதுக்காண்டி நம்ம வாழணுன்றதுக்காண்டி அவங்களை அழிக்கிறது எந்த வகையில நியாயம்? அதைத்தான் கேட்கறது. மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க இருக்கீங்க, இப்போ உங்க தெருவில் வந்து ஒரு ஆள் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள மட்டும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாம உங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உங்க எல்லாருக்குமே சேம் அதே மாதிரி ஒரு ஹார்ஷா ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நம்ம வந்து அவங்க நம்ம நான் என்ன தப்பு பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எந்த வகையில எல்லாம் வாதாட முடியுமோ அந்த வகையில நம்ம வாதாடுவோம் இல்லையா? அப்போ டாக்ஸ் விஷயத்துல மட்டும் ஏதோ கொஞ்சம் டாக் வந்து ரேபிஸ் மூலியமா நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்றக்காண்டி நிறைய இன்னசென்ட் டாக், நிறைய சின்ன குட்டி குழந்தைகளான டாக்ஸ் எல்லாருமே நீங்க வந்து அட்டாக் பண்றீங்க அப்படின்னா அது எந்த வகையில நியாயம்? ஒருவேளை அவங்களுக்கு வாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கு பதிலாக நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம தெரிஞ்சோ தெரியாமல நிறைய பாவங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இப்ப தெரிஞ்சே நம்ம வந்து பாவம் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துட முடியுமா? அந்த கடவுள் வந்து நம்ம எல்லாருமே ஒரேடி அழிச்சிட மாட்டாரா? எஸ், அப்கோர்ஸ். டாக்ஸை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. நம்மளால ரோட்டில் போகிறதுக்கே ஒரு யோசனையாக தான் இருக்குது. ரேபிஸ் வந்து நிறைய பேர் வந்து டெத் ஆகும்போது நம்மளுக்கு வந்து சோகமாக தான் இருக்குது. எல்லாமே புரியுது, ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் நீங்கள் இதே மாதிரி பேசுகிற எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த ரேபிஸால் நம்மளுக்கு ஒரு டாக் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு சிவியராக நம்ம வந்து அட்டாக் ஆகுறோம் அப்படின்னா அந்த ரேபிஸ் உள்ள டாகை மட்டும் தானே நீங்கள் ப்ராப்பராக ஒரு மானிட்டர் பண்ணி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஷெல்டரில் அடைச்சு நீங்கள் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இன்னசென்ட் டாக்ஸையும் சேர்த்து நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம்? அதை தான் வந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ரெண்டாவது, நம்ம டாக்ஸால அஃபெக்ட் மட்டுமே ஆகல, நம்ம பாதிக்க மட்டும் படல தானே. நிறைய டாக்ஸ் வந்து எத்தனை குழந்தைங்களை, எத்தனை பெரியவங்களை, எத்தனை உமன்ஸை சேவ் பண்ணிருக்கு அப்படின்ற அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததே இல்லையா? இன்னைக்கு டாகோட இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின நெகட்டிவ் வீடியோஸ் மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பாசிட்டிவ் வீடியோஸை தயவு செஞ்சு தேடி பாருங்க. அப்பதான் வந்து அந்த டாக் வந்து நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு, அது எவ்வளவு நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் புரியும். இந்த ரேபிஸ் உள்ள டாக்ஸ்னால நம்ம வந்து அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, மனசை வந்து செத்து போனாலும் பரவாயில்ல, அப்படி வந்து இங்க எந்த ஒரு டாக் லவர்ஸும் சொல்லலை. நாங்க யாருமே அப்படி வந்து சொல்லலை. அது வந்து கஷ்டமான விஷயம் தான். இப்போ எனவே கிடைச்சிச்சு அப்படின்னாலும் எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கு அந்த டிசீஸ் உள்ள டாக் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். அதுக்காக எல்லா டாக்ஸையுமே நீங்க இல்லாம ஆக்குறது வந்து சரி கிடையாது. அது சரியான முறையும் கிடையாது. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம்.
ஓப்பனா ஒன்று சொல்றேன் அஸ் உமனா, நான் வந்து எங்கேயா ஊருக்கு போயிட்டு வரேன், நைட் டைம்ல நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து 2, 3 டாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா கூட நான் தைரியமா வந்து போக முடியும். அதுவே 2, 3 ஆம்பளை ஆள் இருந்தாங்க அப்படின்னா என்னால தைரியமா போக முடியாது. இதே மாதிரி தான் நிறைய உமன்ஸுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து தோன்றது இதுதான். எப்படி நம்ம நம்பி எப்படா யாருமே இல்லையடா இவங்க மத்தியில மட்டும் எப்படா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து இருக்கும். அப்படிதான் இருக்கு இந்த சொசைட்டி. அதுக்கான எல்லா ஆம்பளையாலுமே நான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லல. அந்த சொசைட்டில வந்து அப்படி நடக்குது அப்படின்றதுதான் சொல்றோம். அகைன் இன்னொரு கமெண்ட் வந்து சொல்றாங்க, ஒரு விஷயத்துக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நீங்க மித்ததுக்குமே ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்து எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அதை எடுக்காம இருப்பீங்க? அப்படியே பெண்டிங் போட்டு வச்சு அப்படியே தான் இருக்கு அந்த கேசஸ் எல்லாமே. இதுக்கு மட்டும் நீங்க டக்குன்னு எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? என் கேட்க வந்து ஆள் இல்லை அப்படின்னு எடுக்கிறாங்களா? அதை தான் கேட்குறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரேப் கேசஸ் மட்டும் 4 டிஜிட்ல வந்து இருக்கு. அதை 3 ஆக்கிருக்கலாம், 2 ஆக்கிருக்கலாம், 1 ஆக்கிருக்கலாம், பல வருஷங்கள் கூட எடுத்து இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கலாம். பட் அது எதுவுமே நடக்கல. டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க ஏன் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கல? கொஞ்சமாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாலோ இது ஏதாவது குறைய வாய்ப்பு இருந்திருக்கும்ல. அதை விட்டுட்டு இங்க மட்டும் இப்படி இப்படி ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும்? அதை தான் கேட்கிறோம். இதுக்கு வந்து ஒரு டாக் லவரா தான் இருக்கணும், டாக் வந்து நாங்க வளர்க்குறவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லைங்க. சொசைட்டில ஒரு ஆளா பேசிட்டு இருக்கோம். என் தனி மனித உரிமை கூட எங்க இல்லையா? பேசுறதுக்கு ஒரு உரிமை கூட இல்லையா? என்னோட ரிலேட்டிவ் ஒரு அண்ணன் வீட்டுல வந்துட்டு டாக்ஸ் மட்டுமே 20, 30 டாக்ஸ் வந்து இருக்கும். வீடும் பெரிய வீடு தான். அங்கே அவங்க அம்மா ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அத்தனை 20, 30 டாக்ஸுமே அவங்க அம்மா வந்து எதுவுமே பண்ணாது. அவங்க ஏன் அதெல்லாம் வளர்க்குறாங்க? இல்ல அந்த டாக்னால அந்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்களுக்கு கூட எந்த ஒரு ஆபத்துமே வந்தது இல்லை. ஏன் வரல? அவங்கள ப்ராப்பரா அவ்வளோ கேர் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் குழந்தை வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த குழந்தையெல்லாம் எந்த டாக்குமே அஃபெக்ட் பண்ணலையே. ஏன்? வளர்க்குற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ இந்த உலகத்துல வந்துட்டு டாக்ஸை வந்து வளர்த்து விட்டது இவ்வளவு பெருசா ஒரு இஷ்யூ ஆகுனது காரணம்ல யார்? அந்த டாக்ஸ் மேல மட்டுமே நீங்க குத்தம் சொல்லிட முடியுமா? நம்மளே எடுத்துக்கோங்க, சரியான வெயில் அடிக்குது. அந்த வெயில்ல நீங்க நின்றுகிட்டே இருக்கீங்க, ஒதுங்க கூட உங்களுக்கு இடம் இல்லைன்னு வைங்களேன். இல்ல ஒதுங்கி இருந்தாலும் அந்த வெக்க காத்து அவ்வளவு அடிக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி வெறி ஆகாதா? கோவமா வராதா? எங்கடா பஸ்ஸுக்கார எங்கடா போய் தொலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோமா? அதே மாதிரி அந்த டாக்டர் இருக்கிற இடம் இல்லாம மழை வெயில் எல்லாம் கிடக்க அதுகளுக்கு வெறி பிடிக்காதா? நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு இன்ஜெக்ஷன் போறோம், நம்ம வந்து கியூர் பண்றோம், மாத்திரை மருந்து எடுக்கிறோம், எல்லாமே இருக்கு. அந்த டாக்ஸ்க்கு ஏதாவதுன்னா அதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக முடியுமா? ஸோ அதை வந்து ப்ராப்பரா வந்து மானிட்டர் பண்ணி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சின் பண்ணி எல்லாமே பண்றதுக்கு யாரோட ஒர்க்குங்க அது? யார் அதுக்கான பொறுப்பு? அப்போ டாக்ஸை மட்டுமே அழிக்கிறது எப்படி தீர்வாகும்? இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்றீங்க அப்படின்னா நான் மட்டும் பேசல, என்னைய மாதிரி இன்னும் அறிவா எவ்வளவோ பேர் பேசுறாங்க. அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. அப்பயாச்சும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பார்ப்போம். நம்ம சாகிறது கூடாது, அதுக்காண்டி அதுக்கு சாகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க. அது வந்து மனிதாபிமானமே கிடையாது. மனிதர்கள் அப்படி நம்ம யோசிக்கவே கூடாது. அந்த டாக்ஸ் மேல ஏன் இவ்வளவு ஒரு வெறுப்பு வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. அதை பத்தி பேசுறேன் நான், எங்க மேலேயுமே ஒரு மாதிரி ஹாஷா வந்து வேர்ட்ஸ் வந்து பேசலாம் செய்றீங்க. அது ஏன் புரியல. நாங்களும் என்ன சொல்றோம் அப்படின்னா, அதுகளுக்கு ஒருவேளை ஒரு தடவை சோறு போட்டு பாருங்களேன், அதுக்கடுத்து அது எவ்வளவு உங்க மேல லவ் காட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரியும். அது காட்டுற லவ் வந்து எதுவுமே ஈடாகாது. அதோட லவ் புரிஞ்சவங்க யாருமே இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க, கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டுல இருந்து வர நாய்கள் காசு கொடுத்து வாங்கி வந்து வளர்க்கலாம், வீட்டுல இருந்து வளர்க்குற நாய்கள் வந்து இருக்கலாம். தெருநாய்களை மட்டும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதுலயுமே ஏழை பணக்கார பாகுபாடு வந்து இந்த ஜீவன்களுக்கு கூட வருமா? இதுக்கு மேல இதை பத்தி நான் எவ்வளவோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல. இங்க வந்து இந்த உத்தரவு போட்டவங்களோ இல்ல டாக இருக்கிறவங்களோ யாரையுமே இங்க வந்து நாங்க தப்பாவும் சொல்லல, தப்பாவும் நினைக்கல. அட்லீஸ்ட் இந்த உத்தரவுல வந்துட்டு கொஞ்சமாச்சும் அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. இது வந்து சரியாகுமா அப்படின்னு யோசிங்க. இதுக்கு மாற்று வழி என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. அதுக்கான வழிமுறைகளை பாருங்க அப்படின்றதுதான் நாங்க மறுபடியும் தெரியப்படுத்துறது. தயவு செஞ்சு மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.